Good evening, welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிட்சாட் 2026. அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு, எப்போ கட் ஆஃப் டேட்டு, எக்ஸாம் டேட்டு, என்ன ஃபீஸு, என்னென்ன கேம்பஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் லைன் பை லைனாக பார்க்கலாம். பிட்சாட் 2026 வந்து மேலே நடக்குது. பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கேம்பஸ் இருக்குது. ஒன்று வந்து பிலானியில் இருக்குது, இன்னொன்று கோவாவில் இருக்குது, இன்னொன்று ஹைதராபாத்தில், லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்குது. என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது? பிஇ பார்த்திங்கன்னா 4 கேம்பஸ்லையும் இருக்குது. அதே எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இல்லை. எம்எஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து ஒரு பிலானி மட்டும்தான் இருக்குது. அதாவது சிவில் கெமிக்கல் எல்லா கேம்பஸ்லையும் இருக்குது. சிவில் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் மட்டும்தான் இல்லை. அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா பிலானியில் மட்டும்தான் இருக்குது. பயோடெக்னாலஜி வந்து துபாயில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் அப்ளைடு மாலிகுலர் பயாலஜி வந்து துபாயில் இருக்குது. கெமிக்கல் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற இது வந்து துபாயில் மட்டும்தான் இருக்குது. மெக்கானிக்கல் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏரோஸ்பேஸ் வந்து துபாயில் தான் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் துபாயில் மட்டும்தான் இருக்குது. பி ஃபார்ம் பார்த்திங்கன்னா பிலானி அண்டு ஹைதராபாத் ரெண்டு கேம்பஸில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிபிஏ ஹானஸ்ன்னு வந்து துபாயில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த கேம்பஸில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பிபிடியில் இங்கே போட்டிருக்கேன். பிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நான் கவர்மெண்ட் செக்டார் இதில் வந்து கேட்டகரியில் நம்பர் 1 இன் இந்தியா இந்த இன்ஸ்டியூட் தான். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் 6400 ஸ்டார்ட் அப் வந்து இங்கே படித்தவங்க தான் நடத்தியிருக்காங்க. 200+ அலுமினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனராக இருக்காங்க. இந்த மாதிரி ரேங்கிங் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு அப்படின்னு பார்த்தேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மசியில் வந்து இந்தியாவில் வந்து செகண்டாக இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து இந்தியாவில் 15th இருக்குது. பிட்ஸ் வந்து டாப் கிளாஸ் ப்ரைவேட் இன்ஸ்டியூட். என்ன பார்க்க போகிறோன்னா அப்ளிகேஷன் எப்படி அப்படின்னா சப்மிட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். admission.bits-pilani.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். 2 செஷனாக நடக்கும் இந்த எக்ஸாம் வந்து 15th ஏப்ரல்லேருந்து 17th ஏப்ரல்லேருந்து ஒரு செஷனாக நடக்கும். செகண்ட் செஷன் வந்து 24th மேலேருந்து 26th மே வரைக்கும் நடக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 16th மார்ச் 2026. இன்னும் வந்து எக்ஸாக்டாக 1.5 months இருக்குது. ப்ளீஸ் அப்ளை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 8 டிஜிட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கடைசி வரைக்கும் அட்மிஷன் வரைக்கும் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஜெண்டர், டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான மெயில் ஐடி கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து அவங்க நம்மளுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீ, அதாவது அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3600 ஃபார் மேல், 3100 ஃபார் ஃபீமேல் அப்படின்னு இருக்குது. துபாய் அங்கே போய் எழுதுகிற அவங்க அந்த கேண்டிடேட்க்கு வந்து 7250. போத் செஷன் 2 செஷனுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட ஃபீஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்த்து அப்ளை பண்ணணும். சொன்ன மாதிரி டெட்லைன் அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 16th மார்ச். அதுக்கு உள்ளே நாம் அப்ளை பண்ணணும். செகண்ட் செஷனும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து ஏப்ரல் வந்து 20th 2 மே வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். அதுக்கு செகண்ட் செஷன் நம்ம அப்ளை பண்ணணும்னு நினச்சா அதுக்கும் பண்ணலாம். அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு 2 டாக்குமெண்ட் தான். ஃபோட்டோகிராஃப் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 50 கேபிலேருந்து 100 கேபியில் இருக்கணும். சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 100 கேபி இருக்கணும். சரி, என்னென்ன சப்ஜெக்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் ஃபிசிக்ஸில் 30 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 30 கொஷின், மேக்ஸ் ஆர் பயாலஜி ரெண்டுத்தில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் 40 கொஷின்ஸ், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி 10 கொஷின்ஸ் வரும், லாஜிக்கல் ரீசனிங் வந்து 20 கொஷின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செஷன் எழுதுகிறாங்களோ எது அதிகமாக இருக்கோ அதையும் எடுத்துப்பாங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம்.
இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் மார்க் வந்துடும். அதுதான் பிட்ஸ்ஆட்டோட ஸ்பெஷாலிட்டி. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 3 hours 130 கொஷின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 390 ப்ளஸ் 3 கரெக்ட் ஆன்சர் -1 ஃபார் வந்து ராங் ஆன்சர். இதுதான் வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலானி கேம்பஸ், கோவா கேம்பஸ், ஹைதராபாத் கேம்பஸ்னு 3 கேம்பஸ்க்கும் தனித்தனியாக ஃபீஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் 2,75,000, செகண்ட் செமஸ்டர்லையும் அதே தான் எல்லா கேம்பஸ்லேயும். ப்ளஸ் அது தவிர ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் ஃபீ, அதர் அட்வான்சஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் இன்ஸ்டியூட் காஸ்ட் அண்ட் டெபாசிட்னு இருக்குது. அப்புறம் அது தவிர அட்மிஷன் ஃபீ அப்படிங்கிறதும் இருக்குது. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து 6 lakhs பக்கம் ஆகிடும். ஆன் அன் ஆவரேஜ் வந்து 6 lakhs ஆகிடும். In case of any doubt, please reach me at 9790097632 இல்லாட்டி harsha0710@gmail.comல நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். கடைசியாக என்னோட ரிக்வெஸ்ட் என்ன, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. see you in next video.